இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் ஒரு சாதாரண செய்திலாம் கிடையாதுங்க. இது ஒவ்வொரு நடுத்தர குடும்பத்தோட வாழ்க்கையை தொட்ட விஷயம். ஒரு அம்மா கல்யாணத்துக்காக சேமிச்சு வச்ச நகை, ஒரு விவசாயி பயிர் நஷ்டத்துக்காக அடகு வச்ச நகை, ஒரு கூலி தொழிலாளி மருத்துவ செலவுக்காக வச்ச நகை, இவை எல்லாம் தான் நகை கடன். இது வெறும் கடன் மட்டும் இல்லைங்க, இது நம்ம குடும்பத்தோட கடைசி பாதுகாப்பு. இப்போ அந்த நகைக்கடன் பற்றி தான் ஒரு முக்கியமான செய்தி பேசப்படுது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, ஆனால் அரசியல் சூழ்நிலை, பொருளாதார அழுத்தம், மக்களோட நிலைமை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இது நடக்க போகிற விஷயம் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுக்க கவனமாக பாருங்கள். பேனிக்லாம் ஆக வேண்டாம், ஹோப் இல்லாமவும் இருக்க வேண்டாம். உண்மை என்னன்னு தெளிவாக நாம் பேசலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க. அது என்னன்னா நகைக்கடன் தள்ளுபடி. இது இன்னைக்கு காலையில் வந்த அரசாணை அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இது நடக்குமா நடக்காதான்னு கேள்வி கேட்டால் நடக்கும் பக்கம்தான் அரசியல் பொருளாதாரம் சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் தங்கம் ஒரு நகை கிடையாதுங்க, அது ஒரு குடும்பத்தோட கடைசி பாதுகாப்புனே சொல்லலாம். விவசாயம் நஷ்டமானா தங்கம் தான், வேலை போச்சுன்னா தங்கம் தான், மருத்துவ செலவு வந்தால் கூட தங்கம் தான், கல்யாணம் தள்ளி போனால் கூட தங்கம் தான். இதுதான் நம்ம சமூகத்தோட உண்மை. அதனால தான் பேங்க் லோன் கிடைக்காத நேரத்தில் கூட மக்கள் நகைக்கடன் தான் எடுக்கிறாங்க. நகைக்கடன் எப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான். ஆவணம்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, வருமான சான்று கூட கேட்க மாட்டாங்க. ஏன் இன்னும் சொல்லணும்னா சிபில் ஸ்கோர் கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு செயின் இல்லை ஒரு ரிங்கு ஒரு பேங்கிள்ஸ் வச்சா போதும். அந்த சிம்பிளிசிட்டி தான் நகைக்கடனை எல்லோருக்கும் காமன் ஆக்கியது அப்படின்ட்டு சொன்னால் அது மிகையாகாதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிராமப்புறங்களில் பெண்கள் பெயரில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேக்ரவுண்டில் இந்த விஷயம் அரசுக்கும் வங்கிகளுக்கும் நல்லாவே தெரியும். கடந்த சில வருஷமாக என்ன நடந்துச்சுன்னா நகைக்கடன் வாங்கினவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாச்சுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாத லோன் கூட அதிகமாச்சுன்னே கூட சொல்லலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஜுவல் லோன் ஓவர்டியூ கேசஸ் பெருக ஆரம்பித்தது. ஆக்ஷன் நோட்டீஸ் அனுப்புகிற நிலைமையும் வந்துச்சு. ஆனால் தங்கம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பண்ணுவது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அது அரசியலாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. ஏன்னா ஒரு ஏழை குடும்பத்தில் தங்கம் ஆக்ஷன் ஆனால் அது வெறும் ஃபினான்ஷியல் இஷ்யூ மட்டும் இல்லைங்க, அது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு எமோஷனான இஷ்யூ கூட. அது பெண்களோட கண்ணீரும் கூடங்க. அது டெஃபினட்டாக ஓட் சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். இதனால தான் அரசு நேரடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க தயங்குதுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல தாங்க ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலில் லோன் வெய்வர்லாம் புதுசாக கிடையாது. 1970களில் இருந்து விவசாய கடன் தள்ளுபடி ஒரு பொலிட்டிக்கல் டூலாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட பல தடவை கிராப் லோன் வெய்வர் நடந்திருக்கு. தேர்தல் நெருங்கும் போது பொருளாதாரம் அழுத்தம் அதிகமானால் ரிலீஃப் கொடுக்கறது ஒரு டெஸ்டட் ஸ்ட்ராட்டஜியாகவே பயன்படுத்திட்டு வராங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஏன்னா லோன் ரிலீஃப் மக்கள் வாழ்க்கையில் நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த சட்டமன்ற தேர்தலை நினச்சி பாருங்கள், பெண்களை மையமாக்கப்பட்ட திட்டங்கள் எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு. மகளிர் உரிமை தொகை மாதிரி திட்டங்கள் ஓட் சென்டிமெண்ட்டை எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே லாஜிக் தான் இப்போது நகைக்கடன் விஷயத்துலையும் பேசப்படுது. ஏன்னா நகைக்கடன் விவசாயம் மட்டும் இல்லைங்க, கூலி தொழிலாளி, சின்ன வியாபாரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாரையும் டச் பண்ணுற ஒரு விஷயம். கிராமம் நகரம் வித்தியாசம்லாம் எதுவுமே இல்லை. அதனால தான் பொலிட்டிக்கல் ஆங்கிளில் ஜுவல் லோன் வெய்வர் ஒரு பவர்ஃபுல்லான மூவாகவே இருக்குது. ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நகைக்கடன் தள்ளுபடி வந்தால் எல்லாருக்கும் முழுசாக கேன்சல் ஆகுமான்னு எதிர்பார்க்கலாம் கூடாது. ஸோ கடந்த கால லோன் வெய்வர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா செலக்டிவாக தான் இருக்கும். குறைந்த தொகை லோன், கோஆப்ரேட்டிவ் பேங்க் லோன், பெண்கள் பெயரில் இருக்கிற லோன், கிராமப்புற லோன், இவங்களுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனியில் லோனு, லோக்கல் ஜுவல் ஷாப் லோனு, ஹை வேல்யூ லோன் இவங்களுக்கும் சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுனே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கட் ஆஃப் டேட் இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, ரூல்ஸும் இருக்குது.
இப்போ கிரவுண்ட் லெவலில் மக்கள் பெரிய தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெய்வர் வரும்னு நம்பி இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணாமல் இருக்கிறது தான் இது ரொம்ப 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 டேஞ்சரஸான விஷயம். ஸோ ஏன்னா வெய்வர் வந்தாலும் கட் ஆஃப் டேட் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி டிசிப்ளின் இல்லைன்னா பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ அதனால தான் நிதானமாக இருக்கணும், பேனிக்லாம் ஆகவே கூடாது. தங்கம் வந்து விற்கக்கூடாது. லோன் ரெசிப்ட்டு, வெயிட் டீட்டெயில்ஸு, பியூரிட்டி டீட்டெயில்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ரூமர்லாம் கிடையாதுங்க, பிளைண்ட் ஹோப் கொடுக்கறதும் இல்லை. ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லுது, அந்த ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் என்ன சொல்லுது, அந்த பேங்க் ப்ரெஷர் என்ன சொல்லுது, கிரவுண்ட் சென்டிமெண்ட் என்ன சொல்லுது, உமன் ஓட் பவர் என்ன சொல்லுது, எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுது, எல்லாமே ஒரே டைரக்ஷன் தான் காட்டுது. ஸோ அதனால தான் நகைக்கடன் தள்ளுபடி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது ஒரு ரியலிஸ்டிக்கான அனாலிசிஸ் மட்டும்தான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. அதனால தான் இப்போ இருந்தே மக்கள் அவாராக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ரெடியாக இருக்கணும், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், ஃபியர் இல்லாமல் டிசிப்ளினோடு இருக்கணும். அதுதான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி நியூஸில் இருந்து நம்ம எடுக்க வேண்டிய உண்மையான மெசேஜுங்க. ஸோ இறுதியாக நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வருமா வராதான்னு யாராலையும் இப்போது உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் கிரவுண்ட் சிச்சுவேஷன் காட்டுது. ஸோ அதுக்காக லோன் பே பண்ணாமல் இருக்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இக்னோரும் பண்ணக்கூடாது, ஆக்ஷன் நோட்டீஸ் வந்தால் அலட்சியமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஹோப் கண்டிப்பாக வேணும், பிளைண்ட் ஹோப் வேண்டாம், அவேர்னஸ் வேணும், ஃபியர் வேண்டாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நம்ம தகுதி இருக்குமான்னு டிசிப்ளின் தேவை. அரசாங்கம் உதவி கொடுக்க நினைச்சா அதுக்கான வழி இதுதாங்க. நகை அடமான கடனில் வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு தான். ஸோ இதனால தான் நகை கடனை தள்ளுபடியே அரசு அறிவிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இன்னொரு 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரதுனால போன எலெக்ஷன் அப்போ எப்படி நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தங்க நகை கடனை வந்து தள்ளுபடி அப்படின்ட்டு அறிவிச்சாரோ அதே மாதிரி இந்த வருடமும் அறிவிப்பார் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக தோணிகிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த தடவை நகை கடனை தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எவ்வளோ நகையை வந்து தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிறலாம் அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 3 பவுன் நகையை தள்ளுபடி செய்வாங்களா, இல்லை 5 பவுன் நகைக்குள்ளே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி செய்வாங்களா, இல்லை 1 லட்ச ரூபாய் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா தள்ளுபடி செய்வாங்களா, இல்லை 1.5 லட்சமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலில் 3 பவுன் இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு கீழே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தள்ளுபடி ஆயிருக்கும். இனிஷியலாக எல்லாத்துக்குமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எலெக்ஷனில் வெற்றி பெற்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அந்த வருமான வரி செலுத்துவோருக்கு கிடையாது, வீட்டில் கார் வச்சுருக்கவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட கிளறுபடிகளும் பண்ணினாங்க. ஸோ அதில் நிறைய பேர் ரிஜெக்டும் ஆனாங்க. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த நகை கடையின் தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைச்சிது. ஸோ காமாக இருங்க, டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க, ரூமர் வீடியோக்களை நம்பாதீங்க. அஃபிஷியல் அப்டேட் வந்தது நிச்சயமாக நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் பொறுப்புடன் இருங்க. இதுதான் நமக்கு இப்போ தேவையான 3 முக்கியமான விஷயங்கள். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.